திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவிநாயகர் சத்சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய திருமந்திர ஞான வேள்வியில் நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிற 9ஆம் தந்திரத்தில் தோத்திரம் என்கின்ற பகுதியை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. தோத்திர பகுதியை விரிவாக பேசி வருகின்ற நாயனார் அதிலே பல விஷயங்களை நமக்கு தெளிவுபடுத்தி கூறுகின்றார். உயிர்களுக்கு தோத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஈசனோடு எவ்வாறு நெருக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை தெளிவாகவும் பல்வேறு சான்றுகள் மூலமாகவும் அவர் காட்டி வருகின்றார். தோத்திரம் என்பது வெறும் வழிபாட்டு பாடல்கள் மட்டுமல்ல, அதனை பாடுகின்றவர்கள் எவ்வாறு தமக்கு சிவத்தோடு உள்ள நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற அந்த பல செய்திகளை உள்ளிட்டு இந்த தோத்திர பகுதியை விவரிக்கின்றார். சரி, இப்போ நம்முடைய தோத்திரங்களை ஏற்றுக்கொள்கிறவர் யார்? சிவபெருமானுக்கு தோத்திரங்கள் செய்கின்றோம். ஆனால் சிவபெருமானுக்கு தோத்திரங்களை செய்கின்ற பொழுது இந்த தோத்திரங்களை ஏற்றுக்கொள்கின்றவர் சிவபெருமான் தானா, அல்லது அதற்கு நமக்கு வேறு ஏதாவது செய்திகள் சொல்லப்படுகின்றதா? சகலருக்கு சிவபெருமானே நேரடியாக தொடர்பு கொள்கின்றானா, அல்லது சகலர் கொள்கின்ற சிவம் பெயரா என்றெல்லாம் பல்வேறு விதமான செய்திகள் நமக்கு தெளிவாக வேண்டி இருக்கின்றது. அது ஒரு புறம் இருக்கட்டும். பலரும் பல்வேறு விதமான செய்திகளை நமக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். சிவபெருமான் கைலாயத்தில் இருக்கிறான், சிவபெருமான் வெளியாக இருக்கிறான், சிவபெருமான் வெட்ட வெளியாக இருக்கிறான், திருக்கோயில்களிலே சதாசிவனாக இருக்கிறான் என்றெல்லாம் நமக்கு தெரிய வருகிறது. இவற்றையெல்லாம் நாம் தெரிந்த செய்திகளாக கொண்டாலும் கூட பல உண்மைகள் இவற்றை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனை இந்த தோத்திர பகுதியை தேர்ந்தெடுத்து சுவாமிகள் நமக்கு விவரிக்கின்றார். அதற்கு முன்பாக ஒரு செய்தி சொல்லுகிறார். அதாவது, சிவம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறது, அதனை ஒரு பொதுவாக பார்க்கிற பொழுது அது எவ்வாறு இருக்கிறது அந்த சிவம் என்பது என்று கேட்கிற பொழுது அது இந்த உலகத்தாரால் மிக எளிதாக காணப்படக்கூடியதாக இருக்கிறதா, அடையக்கூடியதாக இருக்கிறதா, தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா என்று அவர் கூறுகின்றார். இப்போ தோத்திரம் சொல்லுகிற பொழுது நாம் யாருக்கு சொல்லுகிறோம் தோத்திரம் என்று கேட்கிற பொழுது, அந்த தோத்திரத்தை சொல்லுகிற பொழுது அதனை ஏற்றுக்கொள்கிறவர் எப்படி இருக்கிறார் அதை முதல்ல அதை
ஒரு குறிப்பாக சொல்லிவிட்டு அதை விரிவாக அடுத்த பாடலில் சொல்லுகிறார். முதல்ல குறிப்பாக சொல்லுகிறார், பிறகு அடுத்த பாடலில் அதை குறிப்பிடுகின்றார். இந்த 2 பாடல்களையும், அதாவது பாடல் 17 18 சேர்த்து நாம் சிந்திக்கணும். அதில் நமக்கு பல தெளிவுகளை நம்முடைய திருமூலர் வழங்குகிறார். முதல் பாடல் 17வது பாடலில் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது அந்த பாடலையே நம்ம பார்ப்போம். அந்த பாடலில் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கிற பொழுது, மேலது வானவர் கீழது மாதவர் தானிடர் மானுடர் கீழது மாதனம் காணது கூவிள மாலை கமழ் சடை ஆனது செய்யும் எம் ஆருயிர்தானே. மேலது வானவர் கீழது மாதவர் தானிடரு மானுடரு கீழது மாத்தனம் காணது கூவிள மாலை கமழ் சடை ஆனது செய்யும் எம் ஆருயிர்தானே. மேலது வானவர் கீழது மாதவர் தானிடர் மானுடர் கீழது மாதனம் காணது கூவிளம் மாலை கமழ் சடை ஆனது செய்யும் எம் ஆருயிர்தானே. வானவர் மேலது என்று சொன்னால் அந்த வானவர்கள் என்று சொல்லக்கூடிய தேவர்கள் மேலே இருக்கிறார்கள். தேவர்கள் மேலே இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறோம். மேலே இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் வேறு உடம்போடு இருக்கிறார்கள். அதனால தான் நாம் அவர்கள் மேலே இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற பொழுது நம்மை விட மேலே இருக்கிறார்கள். அது அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மேலேன்னா எங்கேயோ மேலே பிளைன்லாம் போயிட்டுருக்கேன் சார், ராக்கெட்லாம் போயிட்டுருக்கேன், ஒருத்தரும் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு நாம் நினைக்கலாம். மேலது என்று சொல்லுகிற பொழுது அது இங்கே திரிகிறவர்கள் எல்லோரும் நமக்கு தெரிந்தவர்கள் என்று சொல்ல முடியாது. கண்ணுக்கு தெரியாமல் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறோம் என்று பிரத்யக்ஷ பிரமாணத்தையே பேசி கொண்டு இருக்கிற புத்திசாலிகள் நினைத்து கொண்டு இருக்கிறார். அவர்களுக்கு பார்க்காமையே எத்தனையோ விஷயம் நடக்குது. நான் பிரத்யக்ஷ பிரமாணத்தை மட்டுமே நம்புவேன், கண்ணால் காண்பதை மட்டுமே நம்புவேன் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். கண்களால் காண முடியாதபடி 1 2 அல்ல, நூற்றுக்கணக்கான விஷயங்கள் இந்த பூமியிலே நடந்து கொண்டே இருக்கின்றன. இதை நான் கண்ணால் பார்த்தா தான் நம்புவேன் என்று சொல்லுவது அறியாமை, வேற ஒன்றும் இல்லை. அது என்ன செய்ய முடியாது, அறியாமை. அப்போ இந்த மேலது வானவர் என்பது கீழது மாதவர் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையிலே அவர்கள் மாதவர் என்று சொல்லக்கூடியவர்கள் மானுடர்களிலே உயர்ந்த தவத்தை புரிந்தவர்கள். ஆனால் அவர்கள் இங்கே தான் இருப்பார்கள். அந்த கீழது என்று சொல்லுகிற பொழுது இந்த பிருத்திவி புவனம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பூலோகமாக இந்த உலகம் இதிலே இருக்கிறவர்கள் கீழது மாதவர். மேலது வானவர் என்று சொல்லுகிறவர்கள் தங்களுடைய புண்ணியத்தினாலே அவர்கள் ஒளி உடம்பு பெற்றவர்கள். அவர்கள் அந்த ஒரு தனி மேல் நிலையில் அவர்கள் விளங்குகிறார்கள். நாம் இந்த உடம்பை கொண்டு நாம் அடைகின்ற அந்த செய்திகளெல்லாம் அவர்களுக்கு கிடையாது. உதாரணமாக சொல்லப்போனால் இந்த பெர்ஸ்பிரேஷன், அதாவது வேர்வை பர்ஸ்பிரேஷன், இதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அது அந்த மாதிரியான உடம்பு, அப்படிப்பட்ட உடம்பு. இப்போ இந்த உடம்புகளே எத்தனை விதமான உடம்புகள்லாம் நாம் இங்கேயே பார்க்கிறோமே. சப்தாதுகளாலான உடம்புன்னு சொன்னாலும் இந்த உடம்புகளில் பறவையினுடைய உடம்பு பறக்கிறதுக்கு இது வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. மீனினுடைய உடம்பு நீந்துவதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வாய்ப்புகள் உள்ளதாகத்தான் அந்த உடலமைப்பு இருக்குது. அதே போல் உச்ச உயர்ந்த நிலையில் விளங்கக்கூடிய உடம்பாக
அந்த புண்ணிய உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் உடல்கள் இருக்கின்றன. ஆகையினாலே மேலது வானவர் என்று சொன்னவர் அப்படிலாம் ஒருத்தர் கிடையாது என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இருக்கிறார்கள், உண்டு. எப்போ இந்த உடம்புகளில் நாம் இத்தனை வேறுபாடுகள் பார்க்குறோமோ அப்படி ஒளிமயமான உடம்புகளை உடையவர்களும் இதில் அதிகமான சிவபுண்ணியம் பண்ணவர்கள் நிச்சயம். அது சிவபுண்ணியம் மட்டும் இல்லை, பசுபுண்ணியம் பண்ணவர்கள் கூட இங்கே எதுக்கு இருக்கணும்? ரொம்ப நல்லது பண்ணுறவன் இங்கே இருக்க வேண்டிய அவசியம். நிறைய பார்த்திங்கன்னா நாயன்மார்கள் வரலாற்றிலேயே ரொம்ப யூனிக்காக இருக்கிறவர்கள் எல்லாத்தையும் சாமி அழைச்சின்னு போடுவார். வந்துரு, இங்கே இந்த உலகம் சரியில்லை, உனக்கு ஏற்றதில்லை அப்படி என்று அழைத்து கொண்டு போவார். ஆகவே மேலது வானவர் கீழது மாதவர் என்று சொன்னால், இந்த சிவபுண்ணியம் என்று சொல்லக்கூடிய புண்ணியத்தை செய்த மாதவர்கள் கீழே இருப்பார்கள், பசுபுண்ணியத்தை செய்தவர்கள் மேலே இருப்பார்கள். மேலே என்பது அந்த உடம்பு. இவர்களுக்கு மாதவர்களுக்கு அந்த மாதிரியான சுக அனுபவங்கள் வேண்டப்படாதவையாக இருக்கிற காரணத்தினாலே அவர்களுக்கு அந்த உடம்பு தரப்படுவதில்லை. அவங்க கேட்டது தானே கிடைக்கும். பசுபுண்ணியம் பண்ணுகிறவர்கள் சொர்க்கம் வேணும், அந்த பதவி வேணும் அப்படின்னு கேட்குறவர்களுக்கு அந்த உடம்பு தரப்பட்டு அந்த இன்பத்தை நுகர்விக்கப்படுகிறது. ஆனால் மாதவர்கள் அதை விரும்புவதில்லை. அதனால் அவர்களுக்கு இங்கே தான் இருக்கிறாங்க, அவர்கள் வேறு நோக்கத்திலே இருக்கிறார்கள். ஏன்னா இப்படி வானவராக போனவர்கள் கீழே திரும்பவும் மானுடராக வர வேண்டிய அத்தனை வாய்ப்பும் இருக்குது. அவங்க அங்கேயே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆகையினாலே அவர்கள் திரும்பவும் மானுடராக வருவார்கள். ஆகையினாலே மேலது வானவர் கீழது மாதவர் என்று சொல்லக்கூடிய அவர்கள் எல்லோருமே சகலர் தான். சகலரிலே மிக உயர்ந்த தவத்தை செய்த மாதவர்கள். இவர்களை தவிர இந்த உலகத்திலே கீழது ஆக இருக்கிறவர்கள் மானுடரும் இங்கே தான் இருக்கிறார்கள். அவர்கள் தானிடர் மானுடர் என்று குறிப்பிடுகிறார். தானிடர் மானுடர் என்று சொன்னால் எப்பொழுதும் துன்பங்களையே அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய மானுடர்கள், எப்பொழுதும் துன்பத்தையே அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், மாதவரையும் அவர்களையும் பிரித்து நோற்பார் சிலர் பலர் நோலாதவர்னார் திருவள்ளுவர் இல்லையா? சிலர் மட்டுமே தவம் செய்கிறார்கள், அவர்கள் மாதவர்கள், மாதவர்கள், மானுடர்கள். இவர்கள் இடர்களுக்கே காரணமாக இடர் மானுடர் என்று சொல்லுகிறார். இடர் மானுடர் என்று சொல்லுகிற பொழுது துன்பங்களையே இருவினைகளினாலே அனுபவித்து கொண்டு தவம் செய்ய வேண்டும் என்கிற அந்த கருத்தே இல்லாமல் இருக்கிறவர்கள். இப்போ தவம் செய்ய வேண்டும் என்கிற கருத்து உடையவர்கள் தவத்தை தவமாக செய்யாமல் தவத்தை இயல்பாக செய்கிறவர்கள். நான் தவம் செய்ய வேண்டும் என்று அந்த தவத்தை செய்யாமல் அதனை இயல்பாக கருதி செய்கிறவர்கள், அது இயல்பாகவே செய்வார்கள். அது மாதிரி மாதவர்களும் உண்டு, இங்கே கீழே மானுடர்களும் உண்டு. மேலது வானவர் கீழது மாதவர் தானிடரு மானுடர் கீழது மாதவர் இடர் மானுடர் அப்படி எடுத்துக்கணும். இங்கே இருக்கிறவர்கள், இந்த உலகத்தை பற்றி கொண்டு இருக்கிறவர்கள், இவர்கள் மாதவர் மானுடர் என்று சொல்லக்கூடிய இருவருமே அவர்கள். இவர்களில் யாருக்குமே இவர்கள் நல்ல கவனமாக இருக்கணும். இவர்களில் யாருக்குமே அகப்படாத தெரியாத ஒரு பெரிய பொக்கிஷம் புதையல் இருக்கிறது, மறைந்து இருக்கிறது. அந்த பொக்கிஷம் மேலது வானவர் கீழது மாதவர் தானிடர் மானுடர், இவர்கள் எல்லோருக்குமே கீழது மாதனம். இந்த இடத்துல ரெண்டாவது கீழதுங்கிறது மறைந்திருக்கிறது என்ற பொருள். மாதனம் மறைந்திருக்கிறது, மிகப்பெரிய செல்வமானது மறைந்திருக்கிறது இவர்களுக்கு. இவர்கள் அந்த செல்வம் எங்கே இருக்கிறது என்று தெரியாமல் அவர்கள் அதனை தேடி அலைகிறார்கள். அதனை தேடி அலைவதோடு அது எங்கே இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளாமல் வேறு இடங்களிலே அது இருப்பதாக கருதி கொள்ளுகிறார்கள். அந்த மிகப்பெரிய செல்வம் அங்கே மேலே இருக்கிறவர்கள் தாங்கள் அனுபவித்து கொண்டு இருப்பதையே நிரந்தரம் என்று கருதி அதனை நிரந்தரப்படுத்தி தருமாறு அவர்கள் வேண்டி நிற்கிறார்கள். கீழே உள்ள மாதவர்களோ தமக்கு அப்பாற்பட்டு விளங்குகிற ஒன்று என்று கருதி அதனை
வேண்டி விரும்பி அதனை தியானித்து அதனை நோக்கி இருக்கிறார்கள். இதற்கிடையிலே மானிடர்கள் அவர்கள் சிவத்தினுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளாமலே, அவற்றினுடைய உண்மைத்தன்மையை புரிந்து கொள்ளாமலே அவர்கள் அந்த செல்வத்தை இழந்தவர்களாக இருக்கின்றார்கள். மாணவர், மாதவர், மானுடர் என்று சொல்லக்கூடிய மூவருக்குமே இந்த மாதனம் தெரிவதில்லை. மிக கீழாக அல்லது மறைந்திருக்கக்கூடிய அந்த பொக்கிஷத்தை தெரிந்து கொள்வதில்லை. தப்பாக சொல்லலை, நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். சிவபெருமான்கிட்ட வேண்டுதலை வைக்கிறார் சிவபாத இருதயர். சிவபாத இருதயர் வேண்டுதலை வைக்கிறார். அந்த வேண்டுதலை வைக்கின்ற அவர் சிவம் என்கின்ற ஒன்று, சிவநெறியை, சைவ நெறியை நமக்கு இங்கே வளர்த்தற்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றார். வேண்டி நிற்கின்றவருக்கு எதிர்த்தார் போலேயே வந்து நிற்கின்றார் சிவபெருமான். எதிர்த்தார் போலேயே வந்து நிற்கின்றார். அப்படி எதிர்த்தார் போலேயே வந்து நிற்கின்றார். அவருடைய உள்ளம் தூய்மையான உள்ளம், அதிலே சந்தேகத்திற்கு இடமில்லை. சிவபாத இருதயருடைய கருணை, அவருடைய பரந்த நோக்கு, இதிலே நமக்கு எந்த விதமான எள்ளளவும் சந்தேகமில்லை. ஆனால் நாம் இங்கே ஒன்றே ஒன்று, தெய்வச்சேக்கிழாருடைய பெரிய புராணத்தை ஆழ்ந்து நாம் பார்க்கிற பொழுது அந்த குழந்தை சிவபெருமானை பார்க்கிறது. எப்படி பார்க்கிறது என்று கேட்டால், அது தோடுடைய செவியனாகவும் விடையேறியாகவும் ஓர் தூ வெண் இளம் பிறை சூடியவனாகவும் அது பார்க்கிறது. தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கள்வன். என்னென்ன அடையாளங்கள் சொல்லுகிறார்? தோடுடைய செவியன் என்கிறார். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி, இந்த அடையாளங்களை எடுத்து சொல்லுகிறார். இந்த அடையாளங்களை சிவபாத இருதயர் கண்டாரா அப்படின்னு கேட்டால் இல்லை, அவர் காணலை. இது ஞானசம்பந்தரே கண்ட காட்சி. ஞானசம்பந்தரே கண்ட காட்சி. ஞானசம்பந்தர் கண்ட இந்த காட்சி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த காட்சி அவருக்கு மட்டுமே உரித்ததாக அமைந்தது. வானவர்களாக இருந்தாலும் அல்லது மாதவர்களாக இருந்தாலும் அல்லது துன்பத்திலே உழல்கின்ற மானுடர்களாக இருந்தாலும் இவர்களுக்கு அந்த செல்வம் எங்கிருக்கிறது என்று தெரியாமல் மறைந்திருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார். மாதவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் யார்? தவம் புரிகிறவர்கள். அவர்கள் சிறந்த மந்திரங்களை எடுத்து ஓதுகின்றவர்கள். இந்த மந்திரங்களை எடுத்து ஓதுகின்றவர்கள், வேள்வி செய்கின்றவர்கள், இப்படிப்பட்டவர்கள். இந்த மந்திரங்களை எடுத்து சொல்ல தெரியாத மானுடர்கள் அவர்களும் உண்டு, வானவர்களும் உண்டு. இவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு நிலை அந்த பெரிய பொக்கிஷம். அது எப்படி அது தோத்திரத்திற்கு உரியதாக வருகிறது என்று கேட்டால் அதை சொல்லுகிறார். காணது கூவிள மாலை கமழ் சடை, காணது கூவிள மாலை கமழ் சடை,
காணது என்று சொன்னால் காண வாசனை, காணம்னாலே வாசனைன்னு அர்த்தம். காணது கூவிள மாலை, அதாவது கூவிள மாலை, கூவிளங்க வில்வ மாலை கமழ்கின்றது திருச்சடையில், அந்த திருக்கோலம் காட்டுகிறானாம். கூவிள மாலை கமழ்கின்ற சடை, மனமானது கூவிள மாலை வீசுகின்ற அந்த கூவிள மாலை என்று சொல்லுவது கூவிள காண மாலை அப்படின்னு பிரிச்சுக்கணும். கூவிள காண மாலை என்றால் வில்வ வாசனை வீசுகின்ற அந்த மாலையை அணிந்த கமழ் சடையோடு தோன்றுகின்றான். இதுதான் முதலையும் சொன்னார். முதல்ல சொல்லுகிற பொழுதே சொன்னார், சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் எங்கும் யாவரும் இல்லை, புவனம் கடந்தென்று பொன்னொழி மின்னும் தவணச் சடைமுடி தாமரையானே என்று குறிப்பிடுகின்றார். இந்த சடாமுடிய இப்போ சென்ற பாட்டில் கூட அவர் சொல்லினார், விதியது மேலே அமரர் உரையும் பதியது பாய்புடல் கங்கையும் உண்டு என்று குறிப்பிடுகின்றார். சடாமுடியினுடைய சிறப்பையே தொடர்ந்து பேசுகிறார். அது திருக்கோல காட்சி, அதனை புகழ வேண்டும். தோத்திரம் என்பது மந்திரத்தை காட்டிலும் வலிமையுடையது என்று காட்டுவதற்காக சிவபாத இருதயர் பார்க்க முடியாத காட்சியை திருஞான சம்பந்தர் கண்டார் என்று குறிப்பிடுகின்றார். அதுதான் அங்கே தெரிந்து கொள்வது. ஒரு மந்திரங்களை சொன்னார், வேள்விகள் செய்தார், அதற்குரிய பயனாக ஒரு மகவை கேட்டார், எல்லாம் வந்தது. ஆனால் திருக்காட்சி, அந்த திருக்காட்சி எங்கே கிடைத்தது என்று கேட்கிற பொழுது ஞானசம்பந்தருக்கு கிடைத்தது. அதனால தான் ஞானசம்பந்தர் திரும்பவும் சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், அதனை சொல்லுகிற பொழுது தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கழ்வன், இவன் எப்படி வந்தான் என்று கேட்டால், தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கழ்வன் ஏடுடைய மலராள் உனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த. முனைநாள் ஏழுடைய மலரால் பணிந்தேத்த அருள் செய்த என் உள்ளங்கவர் கள்வன். இந்த காட்சியோடு அவன் தோன்றியதற்கு காரணம், முனைநாள் தோத்திரம் செய்தது. இந்த தோத்திரம் செய்த காரணத்தினாலே சடாமுடியோடும் இளம்பிறை சூடியவனாகவும் எனக்கு காட்சி தந்தான் என்று சொல்லி அந்த தோத்திரத்தையே சொல்லுகிறார். ஆகையினாலே தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே என்று தோத்திரமே சாத்திரமாக ஆனார். தோத்திரத்தில் இருந்ததான் சாத்திரம், சாத்திரத்தில் தோத்திரம் என்பது அல்ல, தோத்திரத்தில் சாத்திரம். உண்மை அதுதான். சாத்திரம் என்பது தோத்திரத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே சாத்திரம் என்பது வேறு, தோத்திரம் என்பது வேறு என்று நாம் பிரித்து பார்த்தால் அறியாமை. தோத்திரம் இல்லாமல் ஏதும் சாத்திரமே இல்லை. இந்த தோத்திரம் என்பது எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக விளங்கக்கூடியது. ஆகையினாலே அதனை அந்த தோத்திரம் அறியாதாராக இருக்கிறவருக்கு அவன் கீழது மாதனம். தனம், தனம்னா செல்வம், மாதனம்னா பெருமை மிகுந்த செல்வம். அது கீழதுன்னா மறைந்து இருக்கிறது. அதை வெளிக்கொணர்வதற்கு தோத்திரத்தை விட மிகச்சிறந்த சாதனம் இல்லை என்று சொல்லுகிறார். தவர்கள் அவர்கள் மந்திரங்களும் வானவர்கள் சுகபோகத்தை அனுபவிப்பதற்காக வேண்டுதல்களையும் இந்த மானிடர்கள் தாங்கள் அனுபவிக்கிற இடர்களையே அனுபவித்து கொண்டு அவர்கள் தோத்திர உண்மையை அறியாமல் இருக்கின்ற காரணத்தினாலும் இந்த மாதனத்தை இழக்கின்றார்கள். ஆனால் யார் ஒருவர் அந்த தோத்திரத்தினுடைய பெருமையை உணர்ந்து அந்த தோத்திரத்தை சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு அவன் வெளிப்படுகிறான்.
எப்படி வெளிப்படுகிறான் என்று சொல்லுகிற பொழுது, காணது கூவிள மாலை கமழ் சடையாக அந்த மறைந்திருக்கிற பொக்கிஷம் வெளிப்படுகிறது. கீழது என்பது மறைந்திருந்த மாத்தனம், இப்பொழுது கூவிள மாலை கமழ் சடையோடு அது காட்சி தருகிறது. அப்படி காட்சி தருகின்ற அந்த திருக்காட்சி நல்கிய அந்த சிவம், அந்த முழுமுதற் பொருள் ஆனது செய்யும். ஆனது செய்யும். அது என்னென்னலாம் வேணுமோ அவற்றையெல்லாம் கேட்காமலே செய்யும். தோத்திரம் என்பது நாம் ஒன்றை வேண்டி விரும்பி செய்வது அல்ல. எதையும் வேண்டாமல் எதையும் விரும்பாமல் சிவத்தை மட்டுமே விரும்பி செய்யப்படுவதற்குத்தான் தோத்திரம் என்று பெயர். குறிக்கோளோடு சொல்லப்படுவது தோத்திரம் அல்ல. தோத்திரம் என்பது நாம் இன்னையும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த தோத்திர பகுதியை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தோத்திர பகுதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய அன்னைநாதர் சொன்னது போல, காமியத்தை அழிந்து இளையாதே காலர்கை படிந்து மடியாதே என்று சொன்னது போல தோத்திரத்திற்காகவே சொல்ல வேண்டும். சிவனை வணங்குவதிலும் அவனை வாழ்த்துவதிலும் அந்த மகிழ்வு இருக்கிறது. அந்த மகிழ்வை தெரிந்து அந்த மகிழ்விற்காக அந்த பெருமானை, அவனுடைய பெருங்கருணையை இதுகாரும் அவன் நமக்கு செய்து அவனை நினைக்க தந்திருக்கின்ற அந்த பெரும்பேற்றை நினைத்து வாழ்த்தி சொல்லுவது தான் தோத்திரம். நான் முதல்ல கூட குறிப்பிட்டேன். அதனால் இந்த தோத்திரங்களுக்கு பலன் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இருந்தாலும், மக்களை நம்பால் ஈர்ப்பதற்காக அதனை சொல்லுவதிலும் தவறில்லை. அவர்களை முதல்ல அப்படி சொல்லித்தான் இல்லையா, சாக்லேட்டை காட்டினா தான் பையன் பள்ளிக்கூடம் போகிறான்னா பரவாயில்ல, சிவன் சாக்லேட்டை கொடுத்துட்டு அவனை பள்ளிக்கூடம் அனுப்புறதில்ல தவறு இல்லை. அவன் பள்ளிக்கூடம் போகிறான்னா, அந்த சாக்லேட்டுக்காக போகிறான்னா கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஆகையினால அதனால் திருமுறைகளை படிக்கிறார்கள் என்று சொன்னால், பலனுக்காக படிக்கிறாருனாலும் ஓகே, படிக்கட்டும். அதுக்கப்புறம் அது இல்லையா, மாவிலைக்காக மாமரம் வளர்த்தார் அப்படின்னா அது மாங்கனி தராமல் போயிடுமா? இலைக்காகத்தான் வளர்த்தார், இலை வேணும்னு வளர்த்தார் ஒருவர். அந்த மரம் இவர் இலைக்காகத்தான் வளர்த்தார், அதனால் இவருக்கு இலை மட்டுமே கொடுப்போம் அப்படின்னா கொடுக்கும், கனியும் கொடுக்கும். அதுபோலத்தான் திருமுறையும். ஆகையினாலே அந்த திருமுறை பலன்களை கொடுத்து நின்றுடும். ஆனால் நீங்கள் எந்த பலனையும் எதிர்பாராமல் நீங்கள் அந்த தோத்திரங்களை சொல்லி கொண்டிருந்தால், காணது கூவிள மாலை கமிழ் சடையான் தோற்றம் தருவான், வருவான், ஆனது செய்யும். என்ன வேணும், எப்படி வேணும், எந்த விதமாக வேணும், செய்யும். அந்த தோத்திரத்தினுடைய தன்மை என்னவாக இருக்கும்னா, அந்த தோத்திரம் சொல்லுகிற பொழுது எம் ஆருயிர் தானே என்று எண்ணுமாறு இருக்கும். என்னுடைய உயிருக்கு உயிராக இருக்கிறவன் அவன். உயிருக்கு உயிராக இருக்கிற அவனை எனக்கு வணங்குவதற்கே இந்த வாய்ப்பு கிட்டியது. என்று எம் ஆருயிர் தானே ஆனது செய்யும். உயிர் தனக்கு வேண்டியதை இந்த உடம்பை கொண்டு செய்வது போல, உயிருக்கு வேண்டியதை சிவம் இந்த உயிரை கொண்டு செய்யும். காணது கூவிள மாலை கமழ் சடை ஆனது செய்யும் எம் ஆருயிர்த்தானே, எம் ஆருயிர்த்தானே. அது எங்களுடைய உயிருக்கு உயிரானது. உயிர் சிவம் என்பது நம்ம உயிரினும் மேம்பட்டது. இந்த உயிர் என்ற ஒன்று இருக்கிறதே அந்த சிவத்திற்காகத்தான். எப்படி உயிரில்லாத உடம்பு பிணமோ அதுபோல சிவத்தை எண்ணாத உயிர் பிணம். பிண நெஞ்சேன்னு கூப்பிட்டார் மணிவாசக பெருமான். அந்த உயிரானது தனக்கு உயிராக இருக்கக்கூடிய பொருளை, இந்த உடம்பில் இருக்கிற ஒருவர் தன்னுடைய உயிரை உணராமல் இது வெறும் உடம்பு என்று நினைத்து கொண்டு இந்த உடம்பை பயன்படுத்தி கொண்டிருந்தால் அவனை விட ஒரு அறியாமையில் இருக்கிறவன் யாருன்னு சொல்ல முடியும்? இந்த உடம்பிற்குள்ளே ஒரு உயிர் இருக்கிறது, அது இந்த உடம்பை இயக்கி கொண்டு இருக்கிறது. அந்த உடம்பை இயக்கி அது இன்பத்துன்ப அனுபவங்களை அனுபவித்து கொண்டிருப்பது அதுதான் என்ற ஒரு பிரஜை இல்லாமல் உடம்பையே உயிர் என்று கருதி கொண்டு இருக்கிற ஒரு மூடன் இருப்பானே. ஆனால் அந்த மூடனுடைய அறியாமையினாலே அவன் அடைகின்ற துன்பங்கள் அத்தனைக்கும்
காரணம் அந்த அறியாமையே இருக்கும். ஆகையினாலே எப்படி உடம்பிலே உயிர் என்கிற ஒன்று இருக்கிறதோ அதுபோல இந்த உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய சிவமும் இருக்கிறது என்று உணர்ந்து அதற்காக தோத்திரங்களை செய்கின்றார்கள் அல்லவா. எனவே உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய சிவத்திற்கு தோத்திரங்களை சொல்வோம் என்று செய்கின்றவர்களுக்கு அது கூவிள காணது மாலை, கூவிலத்தினுடைய வாசனை, வில்வ வாசனை வீசுகின்ற மாலை அணிந்த மாலை வாசனை கமழ்கின்ற திருச்சடையோடு அவன் காட்சி தருவான். அந்த காட்சியை அவர் சடாமுடியோடு காட்சி தருவார், அந்த உருவத்தோடு காட்சி தருவாருங்கிறதுக்காக அந்த வரியை போட்டார். அது கீழது மாதனம், அது மற்றவர்களுக்கு மறைந்திருக்கக்கூடிய பொக்கிஷம், இவர்களுக்கோ அது திருக்காட்சியை நல்கும். அது மட்டுமல்ல, ஆனது செய்யும் எம் ஆறுயிர் தானே, என் உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய அது ஆனது செய்யும், எனக்கு வேண்டுமெனவற்றை எல்லாம் செய்யும் என்று குறிப்பிடுகின்றார். சரி, இது மறைந்திருக்கிறது என்று சொன்னாரே, அந்த மறைந்திருக்கிறது என்று சொல்லுவதற்குரிய பொருள் என்ன? மறைந்திருக்கிறது அது கூவிள மாலை கமழ் சடையோடு தோன்றுகிறது என்று சொல்லுகிறாரே. மறைந்திருப்பதும் கூவிள மாலையோடு கமழ் சடையோடு, கூவிளம்னா வெல்வம், காணதுன்னா மனம், காண அதுங்கிறது பகுதி பொருள் விகுதி. கூவிள காண கமழ்கின்ற மாலை அணிந்த சடையோன், அவன் அந்த திரு உருவத்தையும் எடுத்துக்கொள்கிறான். அவன் மறைவாகவும் இருக்கிறான், அவன் ஆனதும் செய்கின்றான். அவனை பற்றி கொஞ்சம் தெளிவு வேண்டும் என்று சொல்லி அந்த மறைந்திருக்கிற அந்த பொருளை பற்றி தெளிவுபடுத்துகிறார். என்னது ஒரே ஒரு கேள்வி அப்படின்னு கேட்டால், கீழது மாதனம் என்று சொன்னாலே, மறைந்திருக்கிறது என்று சொன்னாரே அந்த சிவமும் கமழ் சடையோடு தோன்றுகின்ற அந்த சிவம் ஒன்றுதானா? அவனேதான் அப்படி வருகிறானா? அவனேதான் அப்படி தோன்றுகின்றானா? அவனேதான் ஆனது செய்கின்றானா என்று கேட்கிற கேள்விக்கு மிக அற்புதமாக பதில் சொல்லுகின்றார். எம் ஆறுயிராக இருக்கக்கூடிய, உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய அந்த சிவம் அது கீழது மாதனமாகவும் இருக்கிறது, மாலை கமழ்கின்ற சடையுடையவனாகவும் விளங்குகின்ற. அதுக்கு இந்த அடுத்த பாட்டு ரொம்ப ஒரு சிறப்பாக அதை சொல்லுகிறார். சூழும் கருங்கடல் நஞ்சுண்ட கண்டனை ஏழின் இரண்டிலும் ஈசன் பிறப்பிலி ஆழும் சுனையும் அடவியும் அங்குளன் வாழும் எழுத்து ஐந்தின் மன்னனும் ஆமே. நாம் சொல்லுகிற ஐந்தெழுத்துக்கு உரியவன் யார்? மறைந்திருக்கக்கூடிய மாதனம் என்பது யார்? கமழ் சடையோடு நம் முன்பாக நிற்கிறது யார்? இதெல்லாம் கேள்விகள் இருக்கிற பொழுது இந்த கேள்விகளுக்கான தெளிவை தருகின்ற மாதிரி சொன்னார். நஞ்சுண்ட கண்டனை சூழும் கருங்கடல், நஞ்சுண்ட கண்டனை கருங்கடல் சூழும் ஏழின் இரண்டிலும் ஈசன் பிறப்பிலி ஆழும் சுனையும் அடவியும் அங்குளன் வாழும் எழுத்து ஐந்தின் மன்னனும் ஆமே. நஞ்சை உண்டதால் கருமை நிறம் உடைய கண்டன் என்று சொல்லப்படுகின்றான் சிவபெருமான். நஞ்சை உண்டதால் கருமை நிறம் உடைய கண்டனாக இருக்கிறான் சிவபெருமான். அப்படி கருமை நிற கண்டனை உடைய சிவபெருமானை கருமை நிறம் பொருந்திய கடல் சூழ்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். இது என்னது? எப்படி கடல் சிவபெருமானை கருங்கடல் சூழும் என்று குறிப்பிடுகிறார். அதுக்கு நமக்கு இப்போ இந்த தெளிவு தெரிய வேண்டும். என்ன தெளிவு என்று சொன்னால், சைவ ஆகமங்களின் அடிப்படையில், அந்த சைவ ஆகமங்களின் அடிப்படையை இங்கே ரொம்ப அற்புதமாக விவரித்து நமக்கு அதனை குறிப்பிடுகின்றார். இந்த ஒரு வாக்கியத்தில் இந்த ஆகமங்களினுடைய சாரத்தை எடுத்து நமக்கு பிழிந்து இந்த தோத்திர பகுதியிலே தருகிறார்.
அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் மூவகை உயிர்கள். இந்த மூவகை உயிர்கள் சகலர், பிரளயாகலர், விஞ்ஞானகலர். நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இருக்கக்கூடாது. உயிர்கள் எவ்வளவுன்னு சொல்ல முடியாது, ஆனால் வகையை சொல்லலாம் என்று திருவள்ளுவரில் உமாபதி சிவம் நமக்கு விளக்குகிறார். அப்படி இந்த வகுக்கிற பொழுது, வகைப்படுத்துகிற பொழுது 3 வகையாக வகைப்படுத்தலாம். மும்மலங்களும் உடைய சகலர், மாயாமலம் இல்லாமல் இருமலம் மட்டுமே உடைய பிரளயாகலர், அந்த இருமலத்திலும் கண்மச்சுவை இல்லாமல் அந்த ஆணவ மலம் மட்டுமே இருக்கக்கூடிய விஞ்ஞானகலர் என்று சொல்லக்கூடிய மூவரும். நல்ல கவனமாக கேட்டால் இந்த 3 பேரும் ஒன்றா இருக்க முடியாது. ஒன்றாக ஒரு இடத்துல ஒரு 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 அனுபவ நிலையில் இருக்க முடியாது. சகலரெல்லாம் ஒன்றா இருக்கலாம், பிரளயாகரெல்லாம் ஒன்றா இருக்கலாம், விஞ்ஞானகலர்லாம் ஒன்றா இருக்கலாம். அப்போ சகலர் ஒன்றாக இருக்கலாம் என்று சொன்னால், சகலர்கள் என்று சொல்லக்கூடிய மும்மலமுடைய சகலர்கள் ஒன்றாக வாழ்வர். இருமலமுடைய பிரளயாகலர் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒன்றாக வாழ்வர். மும்மலமுடைய விஞ்ஞானகலர் என்பவர்கள் ஒன்றாக வாழ்வர். அப்போ அவர்களுக்கு வாழக்கூடிய சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கும், இது வேறுபாடாக இருக்கும். அவர்களுக்கு தகுந்த போலத்தான் அமைக்க வேண்டும். இப்போ உதாரணமாக கிண்டர் கார்டன் அவங்க ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்க, எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைங்கள அவங்களையும் ஹைஸ்கூலில் படிக்கிற பசங்களையும் ஒன்றா சேர்த்து ஒரு ஸ்கூலில் ஒரே இடத்துல அவர்களுக்கு ஆசிரியர்களும் வகுப்புகளும் நடத்தப்படுமானால் இந்த குழந்தைங்களோட அவங்க எப்படி மிங்கிள் ஆவாங்க? உதாரணத்துக்காக சொல்கிறேன், சகலர்லேயே வேறுபாடை சொல்கிறேன் நான். சகலர்லேயே சொல்லுங்கள், கொஞ்சம் நல்லவனாக இருந்தா அவனால் வாழ முடியுதா? எவ்வளோ கஷ்டப்படுறான், எவ்வளோ சிரமப்படுறான். ஒரு நல்ல போலீஸ்காரர் ஒரு ஸ்டேஷனுக்கு வந்துட்டாருன்னா போதும், அவர் படுற பாடு இருக்குது பாருங்கள். அந்த நல்ல போலீஸ்காரர், அது நம்ம கேள்விப்படுகிற விஷயந்தான். படாத பாடுபடுவார் அந்த நல்ல போலீஸ்காரர். ஏன்னா அது அது ஒத்து போகாது, அது ஒத்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு ஆஃபீஸில் ஒரு நல்ல ஒரு கையூட்டு வாங்காத ஒரு நல்ல ஒருத்தர் அங்கே பணி செய்தாருன்னா அப்போ அங்கே அந்த பணி செய்கிறவருக்கு ஏற்படுகிற இடையூறுகள், அவருக்கு ஏற்படுகின்ற அந்த தொந்தரவுகள், இதெல்லாம் என்னிருந்தேன். அப்போ என்ன சொல்ல வருகிறேன்னு சொன்னால், இது மும்மலமுடையவர்கள்லேயே இவர்கள் எல்லாத்தையும் ஒன்றா தான் போட்டு வச்சுருக்கார். நல்லவனையும் இங்கே தான் கொண்டு வராரு, அவனும் இங்கே தான் இருந்தாகணும், அவன் இயல்பாகவே நல்லவனாக இருப்பான், அவனும் இங்கே தான் இருந்தான், இப்படி இருக்குது. ஆனால் இந்த இருமலமுடையவர்களுக்கு மேட்சே ஆகாது. அதனால் அவர்களுக்கு தனி உலகம். அதனால் 3 உலகங்களை, 3 நிலைகளை, உலகங்கள் சொல்ல வேணாம், 3 நிலைகளை அவர் தந்திருக்கிறார். அந்த 3 நிலைகள் என்று சொல்லுவது தான் சுத்தமாயை, சுத்தமாயை, அசுத்தமாயை அப்படின்னு 3 ஏரியா. இந்த அசுத்த மாயைக்கே உரியவர்கள் சகலர்கள். சகலர்கள் அசுத்த மாயைக்கே உரியவர்கள். நீங்கள் தயவுசெய்து நோட் பண்ணிக்கணும், தேவர்களும் இங்கே தான் இருக்கிறாங்க. தேவர்களும் சகலர்கள் தான். நம்முடைய ஆகமப்படி திருமாலே சகலர் தான், இங்கே தான் இருக்கிறாங்க, இவர்களுக்காக இருக்கிறாங்க. இப்போ திருமால் உள்ளிட்ட தேவர்கள் அந்த பார்க்கடலை கடைந்து நஞ்சு அந்த நஞ்சை உண்ட நஞ்சுண்டன் அவன் உண்டான். அது சுவாமி சொல்லுகிற பொழுது அதோமுக தரிசனத்தில் அதை சொல்லுகிறார். நீங்கள் பின்னால் போய் படித்து பார்க்கலாம். அந்த அதோமுகத்தினால் அதை உண்டார் என்று சொல்லுகிற பொழுது அதோமுகமே அவர்களை காத்தது என்று சொன்னால்
அதோமுகம் என்பது இந்த பிரபஞ்சத்திற்கு உரியது. அதை பற்றி பின்னால் பார்ப்போம். அதனாலே சகலர்கள் யார்? எல்லாரும். இந்த சகலர்களுக்கு உரியது அசுத்த மாயை, இவர்களுக்கு உரியது விஞ்ஞானகலருக்கு உரியது சுத்த மாயை, இடைப்பட்ட பிரளயாகலருக்கு உரியது சுத்த மாயை. இது மிஸ்ர மாயை என்றும் இதனை குறிப்பிடுவார்கள். மிஸ்ர மாயை என்றால் சுத்த மாயை. சில சமயம் சில நூல்களில், சித்தாந்த நூல்களில் சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை என்று அதனை குறிப்பிட்டிருப்பார்கள். ஆகையினாலே இந்த சுத்த மாயை அசுத்த மாயை என்றும், அசுத்த மாயையை பிரகிருதி மாயை என்றும் அவர்கள் அது குறிப்பிட்டிருப்பார்கள். அது நீங்கள் அப்படி எடுத்துக்கிட்டாலும் அதில் தப்பு இல்லை. கருத்து ஒன்று தான். இந்த 3 பேரும் இருக்கக்கூடியது, பேர் தான் வேறுபடுகிறது. அச்சா சரி. இப்போ விஞ்ஞானகலர் என்று சொல்லக்கூடிய இந்த சுத்த மாயையில் சிவபெருமான் தன்னுடைய சிவம் தன்னுடைய நேர் நிலையிலே வச்சு ஆட்சி செய்யும். நேர் நிலையில் வச்சு ஆட்சி செய்யும். அது இதை இனிமேல் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை தான் நேராக இருந்து அங்கு ஆட்சி செய்யும். அதனால தான் அப்படி ஆட்சி செய்கிற பொழுது அது எடுக்கக்கூடிய அந்த இது அருவம், உருவம், அப்படி 3 நிலைகளையும் எடுக்கும். அங்கே அருவம், உருவம் என்று சொல்லக்கூடிய 3 நிலைகளையும் சிவமானது அந்த சுத்தமாயையில் எடுக்கும். அருவம், உருவம் என்று சொல்லக்கூடிய அந்த 3க்கும் அருவமாக இருக்கிற பொழுது அதற்கு பெயர் சிவன், உருவமாக இருக்கிற பொழுது அதற்கு பெயர் சதாசிவன், உருவமாக இருக்கிற பொழுது அதற்கு பெயர் மகேஸ்வரன். இது நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். இதுக்கு சம்புபட்சம் என்று பெயர். ஆகையினாலே சிவபெருமான் ஆட்சி செய்வது, சம்புபட்சமாக ஆட்சி செய்வது இந்த சுத்த மாயையில். அவனுக்கு திருமேனிகளாக அமைவது அருவத்திருமேனி, உருவத் திருமேனி எல்லாம் மகேஸ்வர திருமேனிகள் என்று அதனை சொல்லுவார்கள். இப்படி இந்த நிலையிலே விளங்குகிற இந்த இதற்கு சம்புபட்சம் என்று பெயர். இதை நான் கொஞ்சம் ரஃப்பாக போட்டிருக்கேன். அதை பார்க்கிற பொழுது இன்னும் கொஞ்சம் தள்ளணும். அதை இன்னும் சைடில் வரல, அந்த சைடில் இருக்கும். கொஞ்சம் எழுத்துக்கள்லாம் மறைஞ்சிருச்சு. இப்போ இந்த அதுலேயும் இருக்குது, அந்த பக்கமும் இருக்குது கொஞ்சம். சரி, நம்ம இப்போ அடுத்தது இந்த மிஸ்ர மாயை என்று சொல்லக்கூடிய சுத்த மாயை. அது சுத்த மாயை. இது பிரளயாகலருக்கு மட்டுமே. அது எப்படி சுத்தமாயை விஞ்ஞானகலருக்கு மட்டுமே இருந்ததோ அதுபோல் பிரளயாகல் இங்கே எப்படி இந்த ஆன்மாக்களுக்கு எப்படி ஆட்சி நடக்கிறது என்று கேட்கிற பொழுது நல்ல கவனமாக கேட்கணும். இங்கே இருக்கிற பிரளயாகலருக்கு ஒருத்தர் தலைவராக வரணும்னா, ஒரு தலைவராக வரணும் அப்படின்னு சொன்னால் அதை விட படி மேலே இருக்கிறவர் தான் தலைவராக வர முடியும். கிளாஸ்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த பசங்களே ஒருத்தர் லீடராக போட்டுருவாங்க. நீயே லீடராரு அப்படின்னு போடுவார், வாத்தியார் போடுவார். ஆனால் அந்த லீடர் போடுகிற பாடு அந்த லீடருக்கு தான் தெரியும். என்ன, அவனுக்கு பாதி பேர் கோஆப்ரேட் பண்ணுவோம், பாதி நம்ம மாதிரி கிளாஸில் இருக்கோம் தான், இவனுக்கு என்னடா இவன் லீடர், இவன் சொல்கிறது நம்ம என்னடா கேட்கறதுமோ. வாத்தியார் அப்பப்போ தட்டணும். முக்கியமாக அந்த லீடர்னு போட்டது வாத்தியார் தனக்கு சொந்த வேலைகளெல்லாம் செய்து கொடுப்பதற்காக சில பேர் லீடர்னு போட்டு ஒருத்தனை வச்சுக்கிட்டு அவனை கொண்டு தனக்கு வேணுங்கிற அந்த செயல்கள் எல்லாம் செஞ்சுக்குவார். லீடர்னால் அவன் கிளாஸுக்கு வராமல் இருக்கலாம், அவன் லேட்டாக வரலாம், ஏன்னா இவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வான், பேங்க்குக்கு போயிட்டு வான் பாரு, பேங்க்கில் கூட போயிட்டு வருவான். இதெல்லாம் இந்த வேலைகள்லாம் செய்து சில வாத்தியாருங்க வச்சுருப்பாங்க. அந்த லீடரில் இது என் தலைவன்னா உயிர்கள் உய்வதற்காக செய்கின்ற ஒருவர் பிரளயாகலருக்கு ஒருவர் தலைவராக இருக்க வேண்டும் போனால் அவர் விஞ்ஞானகலர். இப்போ விஞ்ஞானகலருக்கு தலைவராக இருக்கிற தகுதி சிவபெருமான் ஒருவனுக்குத்தான் உண்டு. அதனால தான் சிவம் அது நேரடியாக லயம், போகம், அதிகாரம் என்று சொல்லக்கூடிய அருவம், உருவம் என்கிற 3 நிலையிலே ஆட்சி செய்கிறது. இந்த மிஸ்ர மாயை என்று சொல்லக்கூடிய சுத்த மாயை, அந்த சுத்த மாயையில் அந்த விஞ்ஞானகலரில் யாரை எடுப்பார்னா ஒரு பக்குவம் பெற்று
பக்குவம் பெற்று சுத்த வித்தையில் இருப்பார். இந்த சுத்த வித்தையில் சிவபெருமானுடைய அருளை பெற்று பக்குவம் பெற்றவர்கள் சிவபெருமானுடைய அருளை பெற்று ஒரு 8 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு அஷ்டவித்யேஸ்வரர்னு பேர். அதனுடைய தலைவர் அனந்த தேவர். அவர் விஞ்ஞான கலர் தான். அவர் சுத்த வித்தையிலேயே இருப்பார். இவரே அங்கே தலைவராக இருப்பார். இவர் தலைவராக அந்த சுத்த வித்தை அந்த அசுத்த மாயையில் இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டுபனவற்றை செய்து அங்கே விளங்குகிறவர். இப்போ நம்ம இந்த விஞ்ஞான கலரையோ அல்லது பிரளயா கலரையோ இல்லை அவர்கள் வாழுகிற உலகத்தையோ இல்லை அவர்களுக்கு தலைவராக இருக்கிறவர்களை பற்றியோ நமக்கு அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நமக்கு அது தெரிஞ்சு என்ன பண்ணுறது? நமக்கு நல்லா தெரியும் 2 பேரும் இல்லை, நமக்கு சகலர்னு நல்லா தெரியும். எனவே சகலராக இருக்கிற நாம் எங்கே இருக்கிறோம், நமக்கு உரிய செயல்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுல தான் நாம் இன்ட்ரெஸ்ட்டு. நாம் இருக்கிற இந்த பிரபஞ்சம்தான் அசுத்த மாயை. இந்த அசுத்த மாயைக்கு சகலருக்கே உரிய ஒரு இடம். சகலருக்கே உரிய இந்த இடத்துல யார் தலைமையாக இருப்பார் என்று சொன்னால், பிரளயாகலருள்ள பக்குவம் பெற்று குணதத்துவத்திலே சிவனதை அருளை பெற்று விளங்குகின்ற ஒருவர். அவர் பிரளயாகலர். பிரளயாகலராக இருந்தாலும் அவர் சிவனது அருளை பெற்றவர். அவர் குணதத்துவமே தன்னுடைய இடமாக அங்கே இருப்பார். குணதத்துவமே இடமாக இருந்தாலும் ஆன்ம தத்துவங்கள் 24 அவருக்கு அடக்கம். ஆன்ம தத்துவம் அத்தனையும் அவர் தனக்கு அடங்கியதாக வைத்திருப்பார். அவர் பெயர் ஸ்ரீகண்ட ருத்ரர். இந்த ஸ்ரீகண்ட ருத்ரர் என்பவர் தான் இந்த சகலருக்கு தலைவராக இருக்கிறவர். இவர் பிரளயகலராச்சே அப்படின்னு நாம் நினைத்தாலும் இவருக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் அவருக்கு அருள் செய்து அவரை அந்த உயர்ந்த நிலையிலே ஆட்கொண்டிருப்பான் சிவபெருமான். அதனால் அவருக்கு சிவபெருமானுடைய முற்றுமுணர்தல் முதலான எண்குணங்களும் பதிந்திருக்கும் அவருக்கு. அப்படிப்பட்ட அவர் என்னென்ன வடிவங்கள் உடையவராக இருப்பார் என்று சொன்னால், சடாமுடியை உடையவராகவும் நீலகண்டம் உடையவராகவும் ரிஷபத்தை வாகனமாக உடையவரும் திரிசூலத்தை கையிலே ஏந்தியவராகவும் இப்படிப்பட்ட அந்த வடிவத்தை உடையவராக இருப்பார். 2 விஷயம். ஒரு விஷயம் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இன்னொரு விஷயம். 2 விஷயத்தில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், ஸ்ரீகண்ட ருத்ரரும் அனந்த தேவர் என்கிற இருவரும் உருவ நிலையில் மட்டும்தான் இருப்பார்களே தவிர அவர்களுக்கு அருவம் கிடையாது. இவர்களுக்கு உருவ நிலை மட்டும்தான். சிவம் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதே, அந்த சிவமானது அது அருவமாகவும் இருக்கும், அருவுருவமாகவும் இருக்கும், உருவமாகவும் இருக்கும். சிவபெருமானதனுடைய திருவருளை பெற்று இந்த பதவியிலே அவர்கள் அமர்த்த பெற்ற காரணத்தினாலே அனந்ததேவர் வடிவத்தையும் ஸ்ரீகண்டருத்ரர் வடிவத்தையும் மகேஸ்வர வடிவங்களிலே சேர்க்கப்பட்டு விட்டது. எனவே மகேஸ்வர வடிவங்களிலே இவர்கள் வடிவங்கள் உண்டு. மகேஸ்வர வடிவங்களாகவும் அவை சொல்லப்படும். அப்படி இந்த ஸ்ரீகண்ட ருத்ரருடைய வடிவம் நீலகண்டம் உடையவராகவும், அவர் ரிஷபத்தை உடையவராகவும், தாழ்சடை உடையவராகவும், சந்திரனையும் கங்கையையும் சூடியவராகவும் விளங்குகிற அந்த திருக்கோலம் அப்படியே ஸ்ரீகண்ட ருத்ரருக்கு இருப்பது போலவே அனந்ததேவருக்கும் உண்டு. இவர்கள் இருவரும் உருவமன்றே உடையவர்கள். இவர்கள் இருவரும் அனுபட்சத்தினர். அது சம்புபட்சம் என்று சொன்னோம், இது அனுபட்சத்தினர். எனவே இந்த இவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மலம் பிரளயாகலர் என்று சொன்னதினால அவருக்கு கண்மமும் ஆணவமும் இருக்கும் என்று சொன்னாலும் கூட, இந்த இருமலங்களும் உடைய பிரளயாகலர் என்று சொன்னாலும் கூட, அவை சிவபெருமானுடைய திருவருளை பெற்று அவை முனைந்து நிற்காமல் அவை தேய்ந்த நிலையிலேயே விளங்கும். அவர்களுக்கும் உரிய பக்குவம் வந்தவுடனே அவர்கள்
அவர்கள் விஞ்ஞான கலராக ஆகாமல் சிவபெருமானுடைய அபரமுத்தியை அவர்கள் பெறுவார்கள். அந்த நிலையிலிருந்து அவர்கள் அபரமுத்தியை பெறுவார்கள். அப்போ இப்போ இந்த அசுத்த மாயை என்று சொல்லக்கூடிய இதில் வழங்கக்கூடிய சகலர்கள் அவர் பிருத்திவி உலகத்தில் அவர் குணத்தத்துவத்தில் விளங்குகிறார், அதே தன்னுடைய இடமாக கொண்டு விளங்குகிறார். அந்த இடம்தான் மகா கைலாசம் என்று சொல்லப்படுகிறது. எனவே பிருத்திவிக்கு சம்பந்தமான நில உலக சம்பந்தமான ஒரு இடத்துல கைலாயத்திலே இருக்கக்கூடியவர் ஸ்ரீகண்ட ருத்திரர் என்று சொல்லக்கூடியவர். நாம் அருவமாக இருக்கக்கூடிய சதாசிவமூர்த்தத்தை வணங்கினாலும் அருவமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கினாலும் நமக்கு திருவருள் செய்கின்றவர் ஸ்ரீகண்ட ருத்திரர் தான். நமக்கு அப்படித்தான் அவர் பவர் ஆஃப் அட்டானி கொடுத்துருக்கார். சிவம் கொடுத்துருக்கிற அந்த பவர் எப்படின்னு கேட்டால், நம்ம சிவனை நோக்கித்தான் தவம் இருக்கிறோம், சிவனை நோக்கித்தான் வழிபாடு செய்கிறோம், சிவனை நோக்கித்தான் எல்லாம் செய்கின்றோம். எனவே நாம் செய்கின்ற தோத்திரங்கள், சிவத்திற்கு செய்கிற தோத்திரங்கள் மிக விரைவாக ஸ்ரீகண்ட ருத்திரருக்கு சேர்ந்து அவை உரிய பயன்களை மிகச் சிறப்பாக தருகின்ற நிலையிலே விளங்குகின்றன. ஆகையினாலே அதனை சொல்லுகிற பொழுது நஞ்சுண்ட கண்டனை சூழும் கருங்கடல் என்று சொன்னால், இந்த நில உலகத்திற்கு, கடல் சூழ்ந்த இந்த நில உலகத்திற்கு நஞ்சுண்ட கண்டனை, நஞ்சு உண்ட கண்டம் என்று சொன்னால் அந்த நஞ்சு எதனை குறிக்கிறது என்று சொன்னால், அந்த அடையாளம் சகலருக்கு ஆணவ மலம் அதிகம், அந்த இருளை குறிக்கிறது. அந்த இருள் என்று சொல்லக்கூடிய ஆணவனம் அதிகமாக இருக்கக்கூடிய சகலருக்கு கடவுளாக இருக்கிற காரணத்தினாலே அந்த அதோமுகமே நஞ்சுண்ட கண்டனாக விளங்குகிறது. அதோமுகத்திலே தான் அவர் நஞ்சுண்டார் என்கிற அந்த செய்தியை நாம் திருமூலர் சொல்ல கேட்கிறோம். ஆகையினாலே நாம் சிவம் என்று வணங்குவது அருவுருவத்தையாக இருந்தாலும் அருவமாக இருந்தாலும், இது கந்தபுராணம் போன்றவற்றிலெல்லாம் சிவத்தை நோக்கி தவம் செய்வார்கள். ஆனால் அப்பொழுது தோன்றுவது ஸ்ரீகண்ட ருத்திரர் தான். கந்தபுராணத்திலே ஆகட்டும் அல்லது வேறு எந்த இதிலே ஆகட்டும், இங்கே இருக்கக்கூடிய தேவர்களோ அல்ல மற்றவர்களோ அவர்கள் சிவத்தை நோக்கி தவம் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதனை ஏற்றுக்கொள்ளுகிறவர், அங்கே தோன்றுகிறவர் அந்த ஸ்ரீகண்ட ருத்திரர் தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஸ்ரீகண்ட ருத்திரருக்கு ஒரு பெயர், ரொம்ப சிறப்பான பெயர் என்ன என்று கேட்டால், இந்த உலகத்தை நேசிக்கிறவர், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய உயிர்களை உயிர்ப்பதற்காக நேசிக்கிறவர் என்கிற காரணத்தினாலே தான் அவருக்கு விஸ்வநாதன் என்கிற பெயர் உண்டு. விஸ்வம் என்றால் இந்த உலகம் என்று பொருள்படும். எனவே ஸ்ரீகண்ட ருத்திரருக்குத்தான் விஸ்வநாதன் என்கிற பெயரும் அமைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லை, விஸ்வாதிகன், விஸ்வகாரணன் என்றெல்லாம் பல பெயர்களை நாம் பார்க்கிறோம். எனவே விஸ்வத்திற்கு அந்தயாமி, விஸ்வரூபி, விஸ்வரூபம் எடுத்தார் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறோம். அப்போ இந்த அத்தனையும் எதை குறிக்கிறது என்று சொன்னால், உலகத்தை அடிப்படையாக கொண்டு விளங்குகிற மூர்த்தம், சகலருக்கு உரிய மூர்த்தம் ஸ்ரீகண்ட ருத்திரர் தான். எனவே அவரே வருகிறார். அப்போ ஞானத்தை அருளுகிற பொழுது என்ன செய்கிறார்? ஒரு கேள்வி வருகிறது. உலக நலன் கேட்டு நாம் நிற்கிற பொழுது, அந்த ஞானத்தை கேட்டு நிற்கிற பொழுது என்ன? உலக நலன் கேட்கிற போது அவர் தான் வரார், அதில் ஒன்றும் சந்தேகத்தை இடமில்லை. தவம் செய்தாலும் தவம் செய்து வரம் பெறுகிறான் அல்லவா, இந்த வரத்தை பெறுகிறது. அப்போ அந்த கைலாயத்தையே தன் இடமாக கொண்டு விளங்குகிற அவர், கைலாயத்தை இடமாக கொண்டு ஆன்ம தத்துவங்கள் அத்தனையும் தன்னுடைய கட்டிலே வைத்திருக்கக்கூடிய அவர், 7 ஈசன் பிறப்பிலே இட்டுகிறார். பிறப்பு இறப்பை நீங்கியவரை தான் அந்த பதவியிலே அமர்த்துகிறார். அந்த ஈசன் பிறப்பிலே சிவபெருமானுக்கு சொல்லப்படுகின்ற அத்தனை பெருமைகளும் அவருக்கும் உண்டு. ஈசன் பிறப்பிலே 7 மேல் 7 லோகம் கீழ் 7 லோகங்கிறது இந்த அண்டத்துக்கு உரியது தான். அதுவும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருப்பது தான். அவர் சிவபெருமான் போலவே பிறப்பிலி என்று சொல்லக்கூடிய சிறப்பை உடையவர். அவன் இருப்பது ஆழும் சுனையும் அடவியும் அங்கு. ஆழும் சுனைனா ஆழமான சுனைகளும் காடுகளும் நிறைந்த கைலாயத்திலேயே அவன் உளன். அங்குளன் என்று சொல்வது திருக்கைலாயத்திலேயே அவன் உள்ளவனாக இருக்கிறான். அது மட்டுமல்ல, நாம் 5 எழுத்து ஓதுகிறோமே,
அந்த 5 எழுத்திற்கு உரியவனாகவும் அவனே விளங்குகிறான். 5 எழுத்திற்கு அப்பாற்பட்டவனாக விளங்குவது சிவம். 5 எழுத்துக்கு உரிய அந்த நிலை சிவய நம என்று சொல்லுகிற பொழுது சிகாரம், வகாரம், யகாரம், நகாரம், மகாரம் என்று சொல்லக்கூடியவற்றிற்கு நாம் தருகிற விளக்கத்திற்கெல்லாம் உரியவனாக விளங்குகிறவன் இந்த ஸ்ரீகண்ட ருத்திரர் தான். எனவே நாம் சொல்லுகின்ற இந்த ஸ்ரீகண்ட ருத்திரர் வேறு, சிவபெருமான் வேறு என்று நாம் கருதிவிடக்கூடாது. நம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ ஒரு பெரிய நமக்கு தேவைகளை கவனித்துக் கொள்வதற்காக நமக்கு ஒருவரை நியமித்திருக்கிறார். உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், ஒரு குழந்தைக்கு தேவையானதை எல்லாம் கவனிக்க வேண்டும் என்பதற்காக அதன் மீது பாசமும் பற்றும் கொள்வதற்காக ஒரு குழந்தையே தருகிறான் சிவபெருமான். ஒரு குழந்தைக்கு ஒரு தாயையே தருகிறான். ஒரு குழந்தை அதனுடைய அறியா பருவத்திலே அது தனக்கு வேண்டியவற்றை வேண்டும் என்று சொல்லுவதற்கு தெரியாத பருவத்திலே அதனுடைய பொதுவாக பேசுகிறேன். பொதுவாக அந்த குழந்தைக்கு வேண்டிய குறைகளை நீக்கி அதனை கவனத்தோடு வளர்ப்பதற்கு ஒரு தாய், அது குழந்தையாக இருக்கிறது என்ன, அது ஒரு குட்டியாக இருந்தாலும் ஒரு பறவை குஞ்சாக இருந்தாலும் இப்படி இருந்தாலும் கூட அதை கவனிப்பதற்கு உரிய நிலையிலே அதனை ஏற்பாடு செய்கின்றவன் சிவபெருமான். அப்படி இருக்கிற பொழுது இந்த உயிர்கள், இந்த அசுத்தமாயில் இருக்கக்கூடிய உயிர்களுக்கு வேண்டுவனவற்றை நாம் தருகின்றதை செய்வதற்காக இருக்கிறவர் ஸ்ரீகண்ட ருத்திரர். அவர் வேறு யாரும் அல்ல, அவரே சிவம் என்பதிலே மாறுபாடான கருத்து இல்லை. ஆழும் சுனையும் அடவியும் அங்குளர் வாழும் எழுத்து 5 வாழும் எழுத்து 5 வாழும் எழுத்து 5 என்று சொன்னால் அது நமசிவயமாக நமசிவய என்றும் சிவய நம என்றும் அது சிவய சிவ என்றும் அது நம்மை வாழ்விக்கிற எழுத்து 5ஆக இருக்கிறது. அந்த எழுத்து 5 நந்தி நாமம் நமசிவாயவே என்று சொல்லுகிற அந்த சிவபெருமான் ஸ்ரீகண்ட ருத்திரராக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் இந்த நூல்களை எல்லாம் நமக்கு தருகின்றார் என்று சொன்னால் நூல்கள் வேண்டப்படுகிறவர்கள் சகலரே. சகலருக்கு மட்டுமே நாதத்தினுடைய அடிப்படையிலே நூல்கள் தரப்பெற்று அவர்கள் அந்த நூலின் வாயிலாக இந்த பிரபஞ்சத்திலே தங்களுடைய அந்த நூலின் வாயிலாக அந்த எழுத்துக்கள், அந்த ஒலிகள், இவற்றின் வாயிலாக இந்த தோத்திரங்களை கொண்டு மிக எளிதாக ஸ்ரீகண்ட ருத்திரரையும் அவர் மூலமாக சிவபெருமானுடைய திருவருளையும் பெறுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கிறது. எனவே தோத்திரம் என்பது மிக எளிதாக ஸ்ரீகண்ட ருத்ரமூர்த்தி ஸ்ரீகண்ட ருத்திரனுடைய திருவருளை பெறுவதற்குரிய வாய்ப்பாக இருக்கிறது. அவர் இந்த வடிவினர் ஆகையினால தான் தோத்திரங்கள் அந்த வடிவத்தை புகழ்கின்றவையாக அமைகின்றன. தோத்திரங்கள் முழுவதும் சொல்லுகிற பொழுது அது ஸ்ரீகண்ட ருத்திரனுடைய வடிவங்களைத்தான், அந்த அந்த உருவ அமைப்பைத்தான் அது புகழ்ந்து பேசுகிறது. எனவே அவர் யார், ஏன் இதுவாறு புகழ வேண்டும் இல்லையா? அப்படித்தானே பித்தா, பிறைசூடி, பெருமானே, அருளாளா என்று சொல்லுகிறதும் ஸ்ரீகண்ட ருத்திரராக இருக்கிறவர் தான் திருமேனி எடுத்துக்கொண்டு தோற்றமளிக்கின்றவராகவும் சகலருக்கு எல்லா விதமான நிலைகளிலே அவர் அருள் செய்கின்றவராகவும் விளங்குகின்றார். ஸ்ரீகண்ட ருத்திரர் கூட இருந்தவர் தான் சுந்தரர். திரும்பவும் திருக்கைலாயம் போனார் என்று நாம் சொல்லுகிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக கொடுத்திருக்கிறார். பெரிய புராணத்தில் ஆட்பாலவருக்கு அருளும் வண்ணமும் ஆதிமாண்பும் கேட்பான் பொய்யில் அளவில்லை கிளக்க வேண்டா என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்லிவிட்டார். ஆகையினாலே இதை சேக்கிழார் சொல்லுகிறதை பார்க்கிற பொழுது சேக்கிழாருடைய அந்த அது என்ன சொல்லுவது, அவருடைய தன்மை அது புரிந்து கொள்ளப்பட முடியாததாக இருக்குது. அவருடைய ஹைட்டே புரிஞ்சிக்க முடியல. சேக்கிழாருடைய ஹைட் இருக்க அதை நம்மால் உணர முடியாது. அந்த அளவுக்கு உயர்வாக தெய்வ சேக்கிழார் 63 நாயன்மார்களுக்கும் எப்படி கிடைச்சிது, என்னென்ன பதவி கிடைச்சிது அப்படிங்கிறத அவர் சொல்லுகிறார். எனவே ஸ்ரீகண்ட ருத்திரமூர்த்தியிடம் போனார் என்று சொன்னால் உடனே அது எங்கேயோ கீழே ஒரு லெவல் என்று எண்ணிவிட வேண்டாம். சிவமே அது 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 ஸ்ரீகண்ட ருத்திரமூர்த்தி, ஸ்ரீகண்ட ருத்திரர் என்று சொல்லுகிறவருக்கு நாம் செய்கிற வழிபாடுகள் சிவனுக்கே செல்வதாக அமைகிறது. எனவே ஞானத்தை வழங்குவதையும் ஸ்ரீகண்ட ருத்திரர் மூலமாகவே செய்கின்றார். நிச்சயமாக அப்படித்தான் செய்கின்றார். அப்பொழுது சிவன் வருவதே இல்லையா என்றால் வரவும் செய்கிறான் என்று சொல்லி நிறுத்துகிறார். வரவே மாட்டாரா அப்படின்னா அதனால தான் அவருக்கு உருவம், அருவம், அருவுருவம் 3மே உண்டு. அப்படி உருவத்திலையும் வர்றது
ரொம்ப ரேரு, வருவார் என்று சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றார் என்று சொல்லி இந்த அளவிலே நாம் இந்த 2 பாடல்களை இன்று தினம் சிந்தித்தோம். தொடர்ந்து நாம் நாளைய தினமும் மாலை 7 மணிக்கு, இன்று டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் தாமதமாக தொடங்கிட்டோம், மன்னித்துக் கொள்ளுங்கள். கேட்க முடியாதவர்கள் யூடியூப்பில் போய் லிங்கை தட்டி பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்து, ஞானத்திரள் பத்திரிகையில் அடியேன் ஆசிரியராக இருக்கிறேன். அந்த செய்தியை நான் தினமும் தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அதிலே மற்றவர்களை நீங்கள் சந்தாதாரர்களை சேர்க்க வேண்டும் என்பது தான் என்னுடைய விண்ணப்பம். அதிலே வருகின்ற கட்டுரைகளுக்கு உங்களால் முடிந்தால் நீங்கள் உபகாரம் செய்யலாம். மேலும் இராஜாங்க சமயம், அருமுக சிவன் என்கிற நூல்கள் வெளிவந்திருக்கின்றன. இந்த நூல்களை ஒவ்வொரு தடவையும் நான் சொல்வதற்கு காரணம், ஒருவேளை இந்த விளம்பரத்தை இப்பொழுதுதான் பார்க்க நேர்ந்தது என்றால் அவர்களுக்கு பெற்றுக்கொள்ளலாமே என்கிற, அவர்கள் கோஆர்டினேட்டரை பிஆர்ஓவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் இப்போ யூஎஸ்பி புதுசாக போட்டிருக்கோம். பெரிய புராண திருஞான சம்பந்தர் வரலாறு முழுக்க ஒவ்வொரு பாடலாக சொல்லியிருக்கேன். திருநாவுக்கரசர் வரலாறு ஒவ்வொரு பாடலாக சொல்லியிருக்கேன். காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு ஒவ்வொரு பாடலாக பெரிய புராணத்தின்படி சொல்லியிருக்கேன். ஒரு பாடலையும் மிஸ் பண்ணாமல் திலளியல் நக்கரு, நமினந்தி அடிகள், பெருமழலை குறும்பர், அப்பூதி அடிகள் எல்லாருடைய வரலாறையும் சொல்லியிருக்கிறேன். அந்த எல்லாம் யூஎஸ்பியில் இருக்குது, நீங்கள் சௌரியமாக போட்டு கேட்கலாம். சிவஞான மகாபாடியம் அதுனா தனித்தனி சிடியாக இருக்கும், இதுனா ஒரே யூஎஸ்பியில் அத்தனையும் கேட்கலாம். இது 3 யூஎஸ்பிக்கள் தனித்தனியாக இருக்கின்றன. ஒரு வருடம் முழுவதும் நிகழ்ந்த சிவஞான மகாபாடியம் வகுப்பு ஒரு யூஎஸ்பியாக இருக்கிறது, வேணுங்கிறவர் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். 5 எழுத்து நான் சொல்லவில்லை என்று கருதுகிறேன். 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனைய போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.